ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டரி. உங்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் தான். இந்த வீடியோவில் நம்ம வந்து எஃப்ஏக்யூஸ் அப்படின்னா அடிக்கடி நம்மளோட ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்க கேட்கக்கூடிய முக்கியமான சில கேள்விகளுக்கான பதில்களை வந்து நம்ம பேச போகிறோங்க. ஸோ இது என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம ட்ரைனிங்கில் வரவங்க ட்ரைனிங் நடக்கிற போது அடிக்கடி கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறேன். நீங்கள் மைக்ரோகிரீன்ஸ் கல்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கான இந்த கேள்வி உங்களுக்கு இந்த கேள்வி பதில் வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மைக்ரோகிரீன்ஸை பற்றியும் பிஸ்னஸ் பற்றியும் நான் பேசிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட மைக்ரோகிரீன்ஸு பேசிக் செஷன், அட்வான்ஸ் கமர்ஷியல் செஷன் இருக்குது. கட்டாயம் ஜாயின் பண்ணி நீங்களும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, வாங்க போகலாம். ஸோ இந்த எஃப்ஏக்யூவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மைக்ரோகிரீன்ஸ் டு க்ரோ இன் இந்தியா? நம்ம இந்தியாவில் அதிகமான லாபம் தரக்கூடிய மைக்ரோகிரீன்ஸ் வெரைட்டி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமான சில வெரைட்டிஸை பற்றி பேசுகிறேன். இது ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. எல்லா ஜனங்களுமே இதை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா அதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸு, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி இருக்குது. அதில் டாப்பில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பார்ட்டு ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸு. அதில் வந்து மஸ்டர்டு, சன்ஃப்ளவரு, ப்ரொக்கோலி, ரேடிஷு, பீஷூட்டு, கொரியாண்டர், வீட் கிராஸ் இது வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. என்னென்னா நம்மளுடைய கடுகு, ஓகே, ப்ரொக்கோலி, நம்மளுடைய சூரியகாந்தி, முள்ளங்கி, பட்டாணி, கொரியாண்டர், சிலாண்ட்ரோன்னு சொல்லுவோம், கொத்தமல்லி வெரைட்டி, வீட் கிராஸ், கோதுமை புல், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸானது, ஹை ப்ராஃபிட்டு. இதில் ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி, பேசில் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் ப்ரைஸிங்கில் கூட நீங்கள் கொடுக்கலாம். பீட்ரூட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ரீமியம் ப்ரைஸிங்கில் நீங்கள் விற்கலாங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா, how much space is needed to start a microgreens business? ஒரு மைக்ரோகிரீன்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ ஸ்பேஸ் மினிமமாக எனக்கு தேவை? நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் வென் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்கேலில் சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறதுக்கு 100லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். அது உங்களோட பால்கனியோ இல்லை வீட்டில் இருக்கிற ரூமோ இல்லை டெரஸ்லேயோ கூட ஆரம்பிக்கலாம். கமர்ஷியலாக போகணும், பிஸ்னஸாக போகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மேபி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட ஆரம்பிக்கலாம் கமர்ஷியலு. பட் கொஞ்சம் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக இருக்கும், பெரிய லெவலில் நீங்கள் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கமர்ஷியல் மாடலுக்கு நீங்கள் டு ஸ்டார்ட் வித் ஒரு 50,000 1 லேக்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை பெரிய லெவலில் பண்ணணுன்னா 3 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட ஒரு ஐடியா தாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வந்து டூ மைக்ரோகிரீன்ஸ் நீட் சன்லைட் ஆர் ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படின்றது தான். என்னென்னா மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்குற போது டைரக்ட் சன்லைட் வேணுமா, இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்டில் நம்ம வளர்க்க முடியுமா அப்படின்றது தான். கட்டாயங்க, மைக்ரோகிரீன்ஸை வந்து இன்டைரக்ட் சன்லைட் வேணும், டைரக்ட் சன்லைட் தேவையில்லை. உங்களுக்கு இன்டைரக்ட் சன்லைட் 4 to 6 hours அந்த மாதிரி இருந்தாலே போருங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் க்ரோ லைட், எல்இடி க்ரோ லைட்டில் நீங்கள் வளர்க்கலாம். ஆர்டிஃபிஷியலாக இன்டோரில் வளர்க்குற போது அதுக்கு மினிமம் வந்து 12 hours to 16 hours ஆஃப் லைட்டிங் வந்து உங்களுக்கு சூப்பராக தேவைப்படுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ லைட்டிங் பற்றி உங்கள் டவுட்ஸ் இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் மார்ஜின் இன் மைக்ரோகிரீன்ஸ் ஃபார்மிங். சரி, மைக்ரோகிரீன்ஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க இல்லைங்களா? 60 to 80% வந்து இன்டோரில் இருந்தால் 40 to 60% வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவுட்டோரில் இருந்தால் கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காஸ்ட் பர் ட்ரே ரேடிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரே செட்டிங்ஸு, கொக்கோபீட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தேவைப்படுங்க. ரெகுலர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடு வாங்குறது முக்கியமாக இருக்கும். ஒரு ட்ரேக்கு வந்து நம்மளோடது அப்ராக்சிமேட்லி ஒரு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் சீடு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 50லேருந்து 70 வரைக்கும் வருதுன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு அதை விட கம்மியாக கூட காஸ்ட் ப்ரைஸை நீங்கள் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த மெத்தட் எதை யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 120 ரூபா, 150 ரூபா, 250 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஸோ ப்ராஃபிட்டை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரேலேருந்து 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா வரைக்கும், 150 ரூபா வரைக்கும் கூட ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் என்ன மெத்தடில் பண்ணுறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல், லாஸ் இல்லாமல் அந்த கல்டிவேஷன் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த லாபம்
கட்டாயம் வருங்க. சரி, ஓகே. அடுத்தது, ஹூ ஆர் த மெயின் பையர்ஸ் ஆஃப் மைக்ரோகிரெயின்ஸ் இன் இந்தியா? நான் வளர்த்துறேங்க, யார்கிட்ட விற்கிறது அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கு சின்னதாக சொல்கிறோம், நம்ம ட்ரைனிங்கில் வந்து டீப் டைவாக சொல்லிக் கொடுப்போம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பார்ஸு, இந்த மாதிரி ஆன்லைனில் அது மாதிரி நம்ம நிறைய விற்கலாம். பட் இன் டெப்த்தாக வந்து நம்ம வந்து ட்ரைனிங்கில் மார்க்கெட்டிங் பற்றியும் கஸ்டமரை பற்றியும் நிறைய விஷயம் பேசுவோம். ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்கோங்க, அதை டீப்பாக சொல்லித்தரேன் நான். அடுத்தது, வாட் இஸ் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்டு? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10,000 ரூபாயிலேருந்து 50,000 அந்த மாதிரி கூட ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிக்கலாம். ஒரு லார்ஜ் ஸ்கேலில் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் போங்க. அது போகிறீங்க அப்படின்னா 1 lakh 2 lakhs ஆர் 5 lakhs அந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவு தான் ப்ராஃபிட். இதை பற்றி நம்ம டீப்பாக வந்து நம்மளோட ட்ரைனிங் செஷனில் படிப்போங்க. என்னன்னா எவ்வளோ பிஸ்னஸ் பிளானு, இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு, ஆப்ரேஷனல் காஸ்ட்டு அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதை பற்றி ஒரு டீப் ஸ்டடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ட்ரைனிங்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்தது, ஹவு லாங் டூ மைக்ரோகிரெயின்ஸ் டேக் டு க்ரோ? மைக்ரோகிரெயின்ஸ் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு 7 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு மைக்ரோகிரெயின்ஸ் வளர்ந்துடும். ஒவ்வொரு மைக்ரோகிரெயின்ஸுக்கும் வளர்க்கறதுக்கான ஹார்வெஸ்டிங் பீரியடுன்னு ஒன்று இருக்குது. அதை பொறுத்து தான் மைக்ரோகிரெயின்ஸ் வருங்க. இதில் சிலது ஸ்லோவாக வரும், சிலது ஃபாஸ்ட்டாக வரும். இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்குங்க, லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இதெல்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரைனிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கலந்துக்கலாம். டு ப்ரிவென்ட் மோல்ட் இன் மைக்ரோகிரெயின்ஸ். ஸோ நம்ம மோல்டுன்னு ஒன்று வருது, ஃபங்கஸ்ன்னு ஒன்று வருது, அதை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியுங்க. இதுக்கு சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து செய்கிற முறையில் சிலது தப்புகள் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும். நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வாட்டர் சரியாக குத்தலைன்னா, அந்த மாதிரி வெளிச்சம் சரியாக இல்லை அப்படின்னா வரும். ஸோ இது மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கற்றுட்டு பண்ணிங்கன்னா மோல்டை வந்து தாராளமாக நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படியே வந்துருச்சுனாலும் அது எளிமையாக வந்து ஈஸியான மெத்தட்ஸில் நீங்கள் வந்து அதை க்யூரும் பண்ண முடியும். இது எப்படி அப்படின்றது நாங்கள் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியும், ஒரு ஃபர்டிலைசர் பெஸ்ட்டு, அது ரிலேட்டடாக சில விஷயங்கள் ட்ரைனிங்கில் சொல்லுவோம். அதில் வந்து உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸில் வந்து இந்த மோல்டு ப்ரிவென்ஷனை பற்றி ஒரு டீப்பாக ஸ்டடி பண்ணுவோம். அப்போ நீங்கள் ட்ரைனிங்கில் வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிளியராக நீங்கள் கற்றுக்க முடியுங்க. கட்டாயம் அது வந்து பண்ண முடியும் நம்மளால். அடுத்தது, கேன் மைக்ரோகிரெயின்ஸ் பி க்ரோன் வித்தவுட் சாயில்? சாயில் இல்லாமல் நம்ம மைக்ரோகிரெயின்ஸை வளர்க்க முடியுமா அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக முடியுங்க. க்ரோயிங் மீடியம் வந்து நிறைய விதவிதமாக, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 6-7 க்ரோயிங் மீடியம் சொல்லுவேன். அந்த க்ரோயிங் மீடியமில் ஏன் போகிறோம், ஏன் போகக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேங்க. ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸில் வெறும் தண்ணியிலேயே கூட நீங்கள் மைக்ரோகிரெயின்ஸை தாராளமாக வளர்க்கலாம். அது எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டெஃபினட்டாக எங்களோட ட்ரைனிங் செஷனில் வந்தீங்கன்னா அதை பற்றி டீப் ஸ்டடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க. சரி, ஓகே. அடுத்தது, வாட் ஆர் காமன் பெஸ்ட் இன் மைக்ரோகிரெயின்ஸ் அண்ட் ஆர்கானிக் சொல்யூஷன்ஸ்? ஸோ இதில் வந்து என்ன மாதிரி பெஸ்ட்டு வரும், அதுக்கு ஏதாவது வந்து சிம்பிளான சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. டெஃபினட்டாக பெஸ்ட்டு அப்படின்றது வந்து சில நேரங்களில் தான் வரும். அது வந்து அவுட் சைட் கார்டன் பெஸ்ட்டு மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா? டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. பட் அது எப்போ வரும், அதை எப்படி நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நாங்கள் சின்ன டிப்ஸ் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக வந்துடும். இண்டோரில் வளர்க்குறீங்கன்னா பெருசாக பெஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அப்படியே வரதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் பண்ணுற சின்ன தவறுகள்னால வரும். அது என்ன தவறு, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதும், அவுட்டோரில் என்ன மாதிரி வச்சிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து பெஸ்ட்லேருந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றதும், இல்லை வந்துருச்சுன்னா எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் ஒரு டீப் ஸ்டடி வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்மளோட அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங் வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் நல்லாவே கல்டிவேட் பண்ண முடியுங்க. ஆர் த கவர்மெண்ட் சப்சிடிஸ் ஃபார் மைக்ரோகிரெயின்ஸ் ஃபார்மிங்? கவர்மெண்ட்டில் ஏதாவது சப்சிடிஸ் இருக்கா, ஸ்கீம்ஸ் இருக்கா, அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் பெரிய லெவலில் லார்ஜ் ஸ்கேலில் போகிற போது சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NHM, PMFME, நபார்டு, அதிலெல்லாம் மூலமாக நீங்கள் கிராண்ட்டு, லோன் எல்லாம் வாங்கலாம். பட் நீங்கள் வந்து பேக்கேஜிங்க்கோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக போகிறீங்களா, எதை பொறுத்து அப்படின்றது. ஸ்மால் ஸ்கேலில் விமன் ஆண்டர்ப்ரனர்னால் நீங்கள் அந்த மாதிரி வந்து முத்ரா லோன்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கீமில் போய் கூட நீங்கள் பண்ண முடியும். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. Do I need FSSAI license for selling microgreens? இது ரொம்பவே எல்லாரும் கேட்பாங்க. FSSAI லைசன்ஸ் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு. இதில் ரெண்டுமே இருக்குது, வாங்கலாம் வாங்காமையும் செய்யலாம் அப்படின்றது. ஸோ எப்போ வாங்கணும், எதுக்கு வாங்கணும், எப்போ வாங்க வேண்டாம், எதுக்கு வாங்க வேண்டாம், இதை பற்றி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக, பிகாஸ் இது வந்து நீங்கள் ட்ரைனிங் ப்ராப்பராக வந்தீங்கன்னா தான் இதை பற்றி கரெக்டான புரிதலோடு நீங்கள் செய்ய முடியும். சும்மா தேவையே இல்லாமல் வாங்கவும் வேண்டாம், தேவையில்லாமல் வாங்காமல் விட்டு அதில் உங்களுக்கு லாஸும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு வர ஆர்டர் கூட மிஸ்
மிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வாங்கணுமா வாங்க வேண்டாமா, எப்போ வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எங்களோட இந்த மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டரி ட்ரைனிங்குள்ளே வந்தீங்கன்னா டீப்பாக இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். சூப்பராக நீங்கள் செய்யலாம். அடுத்தது, ஹவு டு ஐ ஸ்கேல் அப் மை மைக்ரோகிரீன்ஸ் பிஸ்னஸ்? நான் எப்போ வந்து ஸ்கேல் பண்ணலாம், எப்படி நான் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நிறைய மெத்தட்ஸும் நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியுங்க. நீங்கள் சப்போஸ் இடம் இல்லை அப்படின்னா வெர்டிக்கல் ஃபார்மிங்கில் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன மாதிரி மெத்தட், இன்டோரில் நீங்கள் பண்ண முடியும், அவுட்டோரில் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ண முடியும். அது மாதிரி வெரைட்டி ஆஃப் மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணலாம். இதெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரைனிங், பயிற்சி முக்கியங்க. ட்ரைனிங்கில் போய் கற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பண்ண முடியும். இதுக்கு தான் நம்ம அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங்கில் இதை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுற போது நீங்கள் எல்லாத்த பற்றியும் புரிதலோடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி உங்களோட பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வரும், எப்படி உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்கன்றதே தெரியாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம கவர் பண்ணி தான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறோங்க. ஸோ கேன் மைக்ரோகிரீன்ஸ் பி எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா? எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். தோ இட் இஸ் எ பெரிஷபிள் திங், பட் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். பட் ஆனால் எது போகும்னு தெரிஞ்சு அது மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் சொல்லிடுறோம். அண்ட் இதை நீங்கள் முறையாக தெரிஞ்சுட்டு கமர்ஷியலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், வீட்டில் இருந்தே நல்லா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் வீட்டுக்காக மைக்ரோகிரீன்ஸ் பண்ணுறீங்கன்னா லாஸ் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எங்களோட பேசிக் கிளாஸும் இருக்குது, அட்வான்ஸ் கமர்ஷியல் கிளாஸும் இருக்குது. அந்த ட்ரைனிங்கில் வாங்க, முறையாக கற்றுக்கோங்க. எல்லா கேள்விகளுக்கான விடைகளை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை பற்றி A to Z உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இறங்கினீங்க அப்படின்னா உங்களோட லாஸை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சூப்பரான நிறைய விஷயங்களை சொல்கிறேங்க. இது வரைக்கும் நிறைய பேர் எங்கள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் கலந்துட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, எனக்கு கேட்கவே சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஆண்டர்ப்ரனராக வரணுங்க. வீடுதோறும் விவசாயம், வீட்டுக்கு ஒரு விவசாயி, வீடுதோறும் வியாபாரம், வீட்டுக்கு ஒரு வியாபாரி. நன்றி, வணக்கம்.